காய்ஸ், நேற்று நம்ம விஜய் அண்ணா பேசினதில் ஒரு சில ஹைலைட்ஸை பார்த்துருவோமா? நல்லா இருக்கும், வாங்க. உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறணும். மக்கள் கிட்ட எல்லாம் அதை நீங்க சொல்லவே முடியாது, மாட்டாங்க. ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே. இத நான் சொல்லல, ஒரு ஃபேமஸான ஒரு வார பத்திரிகையில் இதை மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதைத்தான் நான் ரிப்பீட் பண்றேன். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, உங்களுடன் ஸ்டாலின். ஆனால் மக்கள் கூட ஸ்டாலின் இல்லையப்பா. 4 வருஷத்தில் கழிச்சு ஒரு கடைசி வருஷத்தில் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன இதெல்லாம் நீங்களே சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். மறுபடியும் சொல்றேன், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு, ஒன்னு இன்னொன்னு. மறுபடியும் சொல்றேன், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு, ஒன்னு இன்னொன்னு. டேய், சின்னவன் பெரிய படாம பத்திரிக்கை சொல்லிருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? சூப்பராக மேட்ச் ஆச்சு இல்லை அந்த ரீலுக்கு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். என்னடா இவன் கேள்வியா கேட்கிறான்னு நினைக்காதீங்க. தீர்வை காண்டி போறதும் தீர்வை நோக்கி போறதும் தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே. நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை தெளிவா கொடுப்போம். இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையெல்லாம் நாங்க கொடுக்கவே மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ, எது உண்மையோ அது மட்டும் தான் சொல்லுவோம், அது மட்டும் தான் செய்வோம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், அடிப்படை சாலை வசதி, மின்சாரம்னு, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கம்னு, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கான்பிடண்டா இருக்க மக்களை, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நண்பா, ஒரே ஒரு டவுட். எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ, கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ. மக்களே, இது சும்மா கூட்டம் இல்லை. இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறும். நாம் தான் காட்டணும். ஓட்டு போடணும். தளபதிக்கு ஓட்டு போடுறவங்கெல்லாம் கீழே ஓட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். இப்ப ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, முடியாது. அதிரும்ல. நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சு. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இதே ஏடிஎம்கேக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடல. பிஜேபி வந்தாலும் போட மாட்டாங்க. எல்லாம் நம்ம தளபதி அண்ணாக்கு மட்டும்தான் போடுவாங்க. ஏன்னா பயம். ஒரே ஒரு டவுட். எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? ஓட்டு போடுவோம். இந்த விரல்ல ஓட்டு போடுவோம், போடணும். அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம், பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம். இப்ப நான் எந்த மண்ணில் நின்னுட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஒரு
ஆண்டவர் அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணில் இருந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா அதுதான்டா திமுக. பேர்ல மட்டும் தான் இருக்கு, பாடியில எதிர்பார்க்காத. நெக்ஸ்ட் கெத்தா நெக்ஸ்ட் நேர்மையா அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். வீடியோவில் செம்மையாக இருந்துச்சுல்ல. நம்மளோட பேஜில் ரியாக்ஷன் வீடியோஸ் அண்ட் இந்த மாதிரி தளபதி வீடியோஸ் தான் போடுவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.